தமிழா பாண்டியன் டிவிகேவில் சேர்கிறார். மதுவை ஒழிப்பதாக கையெழுத்து போட்டுங்க. அவர் பாக்குறாங்க. இல்லங்க என்ன மிரட்டுறீங்களா? என்ன மிரட்டுறீங்களா? என்னைய காவல்துறை கொண்டு வந்துருச்சு மிரட்டுறீங்களா? கோட்டு சூட்டோட நமது விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். ஜோசப் விஜய் எனும் நான் மகிழ்ச்சி வெள்ளத்துல நாங்களே இருக்கிறோம். ஒரு பாட்டு ஐயாவுக்காக போறோம். நீ ஐயா அந்த பாட்டை கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கலாம். ஒரு வேட்டியில விஜயை பார்க்கலான்னு தான் நானும் தொலைக்காட்சியை பார்த்தேன். அதில் இது ஒரு கார்பரேட் கம்பெனி டைரக்டர் போர்டு மீட்டிங் வர்ற போல கோட்டு சூட்டோட வந்தது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பேர் அதிர்ச்சி. ஜெயலலிதா கோட்டு போட்டதே தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் காமராஜ் போன்ற பெரும் தலைவர்களெல்லாம் அமர்ந்த அந்த நாற்காலி இப்பொழுது ஏதோ கார்பரேட் கம்பெனி முதலாளி அமருவதை போல பக்கத்திலே நாங்க நிப்பாட்டி இருக்கிறோம்ல. இல்ல அதான் ராகுல் காந்தி இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரே இது அமித்ஷா பார்த்துட்டாரு. அமித்ஷா வைத்துக் கொள்ளுகிறேன் வேலையை. அவர் வச்ச வேலையை முறியடிச்சாச்சுல. இல்ல அவர் தான் அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் போட்டார் ரஜினிகாந்த் வச்சு. இதை போட்டாரு. ஆனாலும் தமிழ்நாட்டில் அவ்வளவு சீக்கிரம் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டின் மீது ஒரு கண்ணு வெறி கொண்டு போய் தெரியுதாரு. சரி, இப்போ யாரும் கடிச்சு கிழிச்சு போடாம. ஆமா, தீய சக்தி திமுக, தூய சக்தி விஜய். கீழே இறங்குப்பா, திமுக ஒரு தீய சக்தி. 2 கோடி பேர் ஓட்டு போட்ட பிறகும் அந்த தீய சக்தி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும். தீய சக்தியோடு தூய சக்தி கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. தீய சக்தி நினைத்தால் விஜய்க்கு முட்டு கொடுக்கிற சில தீய சக்திகளை விளக்கினால் விஜயனுடைய சாம்ராஜ்யம் சரியும். எங்காவது குட்டி வாங்கினதுன்னு தெரிஞ்சது அமித்ஷா விட மாட்டார். பொட்டி எடுத்துருவாங்க. நேரு எங்கய்யா காந்திட்டு இருக்காரு, காந்தி எங்கய்யா நேருகிட்டு இருக்காரு, வேலு எங்கய்யா அவர் வாழு ஆயிட்டார். பொண்டாட்டி பிள்ளைய வச்சு சரியா வச்சுக்காதவன் எப்படியா நாட்டு மக்களை வைத்திருப்பான்னு ஒரு பல்லு போன பாட்டி கேட்குது. நான் கேட்கல, குத்திட்டாங்கல்ல. வரலையாங்க ஆச்சரியம். அதெல்லாம் நானும் லென்ஸ் எல்லாம் வச்சு தேடி பார்த்தேன். வேற யாரும் வந்திருந்தாங்க, வேற யாரும் இங்க வந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க. தலையில பூரா மல்லிகைப்பூட பல கூட்டத்தை பார்த்தேன். மல்லிகைப்பூ வாசம் மாம மேல வீசம் இதெல்லாம் வருது. பொண்டாட்டி எங்கய்யா 2 புள்ள. அப்ப முதலமைச்சராக மகளிங்கானா கண்ணீரோடு எங்க உட்கார்ந்துருக்கோம், தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். தமிழா பாண்டியன், தமிழக அரசியலை வெடிகுண்டு மாதிரி வெடித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு தான் கோட்டு சூட்டோட நமது விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட பல கருத்துக்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களை வெல்கம் பண்ணி ஒரு பாட்டும் போடுறோம். மகிழ்ச்சி வெள்ளத்தில் நாங்களே இருக்கிறோம். ஒரு பாட்டு ஐயாவுக்காக போடுறோம். நீ ஐயா அந்த பாட்டை கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கலாம். இந்த பாட்டு படம் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். என்டிஆர் வந்தது, எம்ஜிஆர் வந்தது இந்த சினிமா தான். அமெரிக்க ஜனாதிபதி விட்டாங்க, அது பாட்டில் வரும் அடுத்தடுத்து. அந்த வரிசையில் இன்னைக்கு விஜய் அவர்களும் நேரடியாக ஒரு படத்தை எடுத்துட்டு வெளியிடாமல் இன்னைக்கு முதல்வர் ஆகிட்டார். உங்களுடைய கருத்தை வெறுப்பு விருப்பு இல்லாமல் அதை பார்த்ததுமே, பதவி ஏற்றதுமே, அந்த கோட்டு சூட்டை பார்த்ததுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேட்டியில் விஜயை பார்க்கலான்னு தான் நானும் தொலைக்காட்சியை பார்த்தேன். அதில் இது ஒரு கார்பரேட் கம்பெனி டைரக்டர் போர்டு மீட்டிங் வர்ற போல கோட்டு சூட்டோட வந்தது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பேர் அதிர்ச்சி. ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வேட்டி சட்டையோடு பார்த்து தான் பழக்கம். ஜெயலலிதா கோட்டு போட்டதே தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் காமராஜ் போன்ற பெரும் தலைவர்களெல்லாம் அமர்ந்த அந்த நாற்காலி இப்பொழுது ஏதோ கார்பரேட் கம்பெனி முதலாளி அமருவதை போல
ஒரு மக்களுக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு வருத்தம். நீங்கள் ஜெயலலிதா இருந்த பொழுது, கருணாநிதி இருந்த பொழுது, இன்னும் பல ஸ்டாலின் இருந்த பொழுதெல்லாம் பதவியேற்க போகிற மேடை, நீங்கள் பதவியேற்கிறவர்களை தவிர வேறு யாரும் அந்த மேடையில் இருக்க முடியாது. ஆனால் இப்போ பொதுக்கூட்ட மேடையை விட அதிகமான கூட்டம், கீழே உட்காந்துருப்பான்ல பொதுக்கூட்டத்தில், அதை விட மேடையில் அதிகம் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி ஆபத்தான முயற்சி. பக்கத்திலே நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம்ல. இல்லை, அதான் ராகுல் காந்தி இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரே இது அமித்ஷா பார்த்துட்டார். அமித்ஷா பார்த்துட்டார். அமித்ஷா வைத்துக் கொள்ளுகிறேன் வேலையை. அவர் வச்ச வேலையை முறியடிச்சாச்சுல. இல்ல, அவர் தான் அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் போட்டார் ரஜினிகாந்தை வச்சு. இதை போட்டாரு. ஆனாலும் தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டை அவருடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வராமல் அவருடைய அதிகார பசி அது முடியாது. அந்த பசி தொடர்ந்து இருந்து அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டின் மீது ஒரு கண்ணு வெறி கொண்டு போய் திரிறாரு. வெறி கொண்டு போய் திரிகிறார். சரி, இப்போ யாரும் கடிச்சு கிடிச்சு விடாம. ஆமா, இப்போ என்னன்னா தீய சக்தி திமுக, தூய சக்தி விஜய், இதுதான் அவருடைய கோஷம். இதுதான் அவரை 2 கோடி பேர் ஓட்டு போட்டான். 2 கோடி பேர் ஓட்டு போட்ட பிறகும் அந்த தீய சக்தி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியல. தீய சக்தியோடு தூய சக்தி கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. தீய சக்தியை காப்பாற்றுவதற்கு தீய சக்தி நீங்கள் ஒரு 8 படை வீரர்களை விஜய தூக்கி நிறுத்தி தாங்கி கொண்டிருக்கிறது. தீய சக்தி நினைத்தால் விஜய்க்கு முட்டு கொடுக்கிற சில தீய சக்திகளை விளக்கினால் விஜயனுடைய சாம்ராஜ்யம் சரியும். சண்முகம் சொல்லிட்டாரு, அப்படிலாம் இல்லை, நாங்கள் தன்னிச்சையாக செயல்படுறோம்ட்டாரு. இல்லை, இப்போ திமுக கூட்டணியிலே தொடரும். யார் சொல்றா? இந்த 4 கட்சிகள் திமுகவினுடைய சொம்பு கட்சிகள். நாங்க திமுக தாங்க தொடருவோம், கூட்டணியில் தாங்க இருப்போம், ஆனா விஜய தாங்கி பிடிப்போம். இப்படி ஒரு கூட்டணி இதுவரைக்கும் உலகத்திலேயே இந்தியாவிலே அமைந்ததாக வரலாற்று பக்கத்தெல்லாம் புரட்டி புரட்டி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. ஒரு விசித்திரமான கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்து போய்விடும். இப்போ தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி தொடரும். விஜய நாங்க தாங்கி பிடிப்போம். சரியா? எனக்கு ஒரு சந்தேகம். ஆளுங்கட்சி சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிற பொழுது எதிர்கட்சி திமுக தீய சக்தி எதிர்க்குது. அப்போ இந்த தீய சக்தியின் கூட்டணி விசிகா, சிபிஐ, சிபிஎம், 2 முஸ்லீம் லீக், எந்த பக்கம்? தீய சக்தியா தூய சக்தியா? இல்லைங்க, நாங்கள் தீய சக்தி கூட்டணியில் தான் இருக்கிறோம். இல்லைங்க, அங்கேயே கழட்டி விட்டுட்டு தூய சக்தி கூட்டணி வந்துட்டோம். எப்படி முடிவெடுப்பாங்க? அப்போ இந்த குழப்பம் நீடிக்குது. இந்த குழப்பம் நீடிக்குது. அப்போ தூய சக்தியினுடைய ஆட்சியை தீய சக்தி பணம், தீய சக்தி ஓட்டு, தீய சக்தி தொண்டர்கள், திமுக காரன் பூரா விசிக ஓட்டு போட்டுருப்பாங்கல்ல, கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டுருப்பாங்கல்ல, முஸ்லீமுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அப்போ கட்டிங்கும் கொடுத்துருப்பாங்கல்ல, ஓட்டுக்கு 2000 கொடுத்தாங்கல்ல, இதெல்லாம் யாரை காப்பாற்றுது? விஜயை காப்பாற்றுது. அப்போது இது என்னையா கூட்டணி? அதிகாரம் மட்டும் ஏங்கிறதாயா இருக்கும். 4 கனிமொழி வீட்டில் 1, ராஜாஜி அம்மா வீட்டில் 1, மதுரையில் 1, செல்வி பெங்களூரில் 1, துர்கா, இப்படிலாம் இருக்காதியா. ஒரே அதிகார மையம், ஒரே ஆளு, சிங்கிள் மேன். அதிகார மையமே நான் தாங்கிறாரு. எங்காவது பொட்டி வாங்கினதுன்னு தெரிஞ்சது அமித்ஷா விட மாட்டார், பொட்டி எடுத்துருவாங்க. இங்க இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் பூரா பார்த்துட்டே இருக்காங்க. எங்கேயா பொட்டி? சேகர் ரெட்டி பொட்டி அவரே சொல்லிட்டாரு, நோட் பண்ணிக்கிறீங்க, இன்னையோட இந்த டயத்தோட எல்லாத்தையும் இழுத்து மூடிருக்கின்றாரு. இப்போ சேகர் ரெட்டி மணல் அள்ளியே தீருவார். சேகர் ரெட்டி மணல் அள்ளியே தீருவார். ரத்னம், புதுக்கோட்டை ரத்னம், ராமச்சந்திரன், படிக்காசு, இப்படி பல காசுகளை வைத்துக்கொண்டு மண் அல்லணுமையா ஆற்றுல
மழையை குடையணுமியா. 1/4 இன்ச்சு ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி, 3/4 இன்ச்சு ஜல்லி, 1 இன்ச்சு ஜல்லி, எம் சாண்டு, ஒய் சாண்டு, பி சாண்டு எல்லாம் வேலுமணி குடைஞ்சிட்டே இருக்காரு. பெட்டியை கொடுக்கணும், எங்கேயா கொடுக்கறது? இப்படி நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் பெட்டிலாம் வாங்க மாட்டோம்ட்டார்ல. பெட்டி வாங்காமல் நாங்கள் விட மாட்டோம் ஐயா அப்படின்னு அவங்க இருப்பாங்க. டிஎம் ஜெயமுருகன் எல்லா சரக்கும் என் சரக்கு தான் டாஸ்மார்க்கில் விற்கணும். இது வரைக்கும் நான் கோபாலபுரத்துக்கு பொட்டி இறக்கி வச்சுட்டே இருந்தேன். இப்போ எங்கங்க பொட்டி இறக்கிறது? பொட்டி ரெடியாக இருக்கு, எங்கே இறக்கிறது? இப்படி பொட்டி கொடுக்குறவ பொட்டியோட தேடுறான். யாரு தாயா வேண்டாங்குவாங்க. பொட்டி பூரா காந்தி உள்ள முடிச்சு உட்கார்ந்துருக்கார். காந்தி 5000 கோடி பொட்டியை வைத்துக் கொண்டு அலறுகிறார்கள். பிடபிள்யூ கான்ட்ராக்ட் பூரா பிடபிள்யூருக்கு 5000 கோடி ரூபாய் பில்லை போட்டு அட்வான்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு வேலு. இப்போ மீதி பில்லை போட்டு பாஸ் ஆகணும். யாருங்க பொட்டி கொடுக்கறது? இப்போ ஹைவேஸ் கான்ட்ராக்டர் பூரா அட்வான்ஸாக வாங்கிட்டு போயிட்டானு, பில்லே பாஸ் ஆக மாட்டேங்குது. 5000 கோடி ரூபாய் பெண்டிங் இருக்கு. அது சரி. உள்ளாட்சி துறையில் எல்லா கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. அட்வான்ஸ், அதாவது அட்வான்ஸ் ஒர்க்குன்னு போட்டு பாஸ் ஆகி எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டானே தெரியலப்பா. ஆளைய காண தேடுறோம். நேரு எங்கய்யா? காந்திட்டு இருக்காரு. காந்தி எங்கய்யா? நேருகிட்டு இருக்காரு. வேலு எங்கய்யா? அவர் வாழு ஆயிட்டார். சரி. இப்போ மாப்பிள்ளை என்னக்குன்னா உள்ளகில்ல வச்சிருவானுவ. அமல்ராஜ் கமிஷனர், புது கமிஷனர் அமல்ராஜ், அவர் ஜாங்கிட்டுடைய ஆளு. எல்லா ரியல் எஸ்டேட் பத்திரமா இருக்கான்னு யாரை போட்டிருக்காரு? தாம்பரம் பழைய கமிஷனர் அமல்ராஜை போட்டிருக்காரு. ஒரு ஆடியோ ஓடுது. 5000 கோடி ஸ்காட்சி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ 2016 நான் சபரீஷன்கிட்ட கொடுத்தேன். ஸ்காட்சி அடிச்சு பார்த்தேன், கம்பெனியே ஆரம்பிக்கல. அந்த காசை வாங்காம விட மாட்டேன். என் காசையும் வாங்கிட்டு என் உழைப்பையும் வாங்கிட்டு 2014 21 வரைக்கும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என் மாமனார் கொடுத்த 500 கோடி வாங்கிட்டு என்ன நடுத்தரவு தள்ளி விட்டியா? யாரு? ஆதவ் அர்ஜுனா. இப்போ வச்சுக்கிறா மாப்பிள்ள வேலை. கமிஷனை கூப்பிடியா? இந்த போனு எங்கேயோ ஒரு பக்கம் ஓடிட்டு. ஆனா அவர் சொல்லிட்டாருல, பழி வாங்குவதை மட்டும் வைத்துக் கொள்ள கூடாதுன்ட்டாரு. அது வேற சொல்லிருக்காரு. அல்ல, எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப எப்படி வசூல் பண்றது? ஆதவ் அர்ஜுனா. இப்படி பல கதை ஓடிட்டு இருக்கு, பல கதைகள் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இத்தனை கூட்டம் இருக்கு. பொண்டாட்டிய காணா, புள்ளைய காணா, எங்கேயா போச்செல்லாம்? எங்க போச்சு? நான் உங்கள்கிட்ட ஒரு மனநோயாளி கூட இப்படி இருக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு உழைக்கிறீங்க? நான் எதுக்கு உழைக்கிறேன்? மனைவி மக்களுக்கு தானே, நாட்டு மக்களுக்கு தானே. பொண்டாட்டி புள்ளைய வச்சு சரியா வச்சுக்காதவ எப்படியா நாட்டு மக்களை வைத்திருப்பான்னு ஒரு பல்லு போன பாட்டி கேட்குது. நான் கேட்கல. குத்திட்டாங்கல்ல. இல்ல, எத்தனையோ மணி மகுடங்கள், கோமேதகம், வைரம், வைடூரியம், மரகதம் குப்பை தொட்டியில் கிடந்திருக்கு. ஐயோ அப்பா கொண்டாடல. கருணாநிதி கத்துனாரா இல்லையா? ஜெயலலிதாவுக்கு பால் எப்படி சசிகலா 10 ரூபா பாவின் பாக்கெட்டை வாங்கி பல்லுல கடிச்சு பிளீச்சுன்னு ஊத்துச்சு. இதெல்லாம் பார்த்தோம். அப்போ விஜய் இன்னும் 100 வருஷம் முதலமைச்சர்லாம் இல்லை. எடப்பாடி தெருவில் தெரியுறாரு. இளமையில வந்திருக்காருங்க. எடப்பாடி தெருவில் 52 வயசுல வந்திருக்காரு. எத்தனை வயசு? 52 வயசு ஆகுது. அது 52 வயசுல வரட்டுங்க. மக்கள் திமுக மீது உள்ள கோபத்தை யாரா வச்சு முதலமைச்சர் ஆகணும்னு பார்த்து நேர சினிமா கோட்டைக்கு போயிருக்கான். ராம் தியேட்டர்ல போய் பிடிச்சி கொண்டு உட்கார வச்சிட்டான். கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸை மட்டும் விட்டுருந்தாங்கன்னா 3ஆம் தேதி நைட்டு காலையில் 4ஆம் தேதி விட்டுருந்தா திமுகவுடைய திராவிட இயக்க வரலாறு எங்கே முடியுது? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் விஜய் இன்னொரு 10 சீட் ஜெயிச்சிருப்பாரு, திமுக 10 சீட் தோத்துருக்கும். ஓ, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தாங்க திராவிட இயக்க வரலாறு முடிச்சுது. இப்போ ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமே, நீ தானே தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு. காமராஜருக்கு பிறகு திமுக அதிமுக வந்தது. நீ திடீர்னு ஒரு வந்திருக்கிறாரு. ஒருவேளை மகிழ்ச்சி வெள்ளத்துல நீ இப்படி பேசுறீங்க நினைக்கிறேன். வெள்ளம் இல்லை, மகிழ்ச்சி. சளி பிடிச்சிக்கிச்சு, தும்மல், இருமல் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா நீங்க ஆரம்பமே தவறா இருக்கு, தப்பா இருக்குன்னு தான் மக்கள் பேசிக்கிறான். பொண்டாட்டி புள்ள எங்கய்யா?
இது சாதாரண ஏழை தமிழை வந்து ரொம்ப ம். உணர்ச்சி வசப்படுறவன். வரலையா அவங்க? வரலையாங்க, ஆச்சரியம். அதெல்லாம் நானே லென்ஸ் எல்லாம் வச்சு தேடி பார்த்தேன். வேற யாரும் வந்திருந்தாலும் வேற யாரும் இங்க வந்திருந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. தலையில பூரா மல்லிகைப்பூட பல கூட்டத்தை பார்த்தேன். அது சரி. மல்லிகைப்பூ ம். மல்லிகைப்பூ வாசம் ம். மாம மேல வீசம் ம். இதெல்லாம் வருது. பொண்டாட்டி எங்கய்யா? 2 புள்ள. சரி, மனைவிட்ட கூட ஏதோ முரண்கிறன் ரைட்டு, ஆனா பிள்ளைய வந்திருக்கணும்ல. என்னய்யா ஒரு முதலமைச்சரா அப்ப முதலமைச்சராக மகளையும் காணா கண்ணீரோடு எங்க உட்கார்ந்துருக்கோம்? தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். அப்போ நீ சொல்லும்போது இப்பதான் நான் வேதனையா இருக்குங்க, வேதனையா இருக்குங்க. நீ என்னவா இருயா? கருணாநிதி என்ன இருக்கும்? ஒரு கார்பரேஷனா இருக்கும், பாத்திருக்கீங்களா? பதவியேற்புல என்ன இருக்கும்? எல்லா சீட்டும் கார்பரேஷன் மாதிரி கருணாநிதி. அப்ப பாராட்டுங்க, குடும்ப உறவே இல்லாம ஒரு சன்னியாசி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காரு. கல்யாணம் ஆனாலும் பொண்டாட்டி இல்ல, பிள்ளைய பெத்தாலும் பிள்ளை இல்ல. அப்ப ஒரு வகையில் இது ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு அப்ரோச்னு ஏன் பாராட்டு உங்களுக்கு மனம் வரவில்லை? இல்ல ஏன் வரலைன்னா மல்லிகைப்பூ வாசம் அங்க வருது. ஓ, இந்த மல்லிகைப்பூ வாசம் வந்தனாலே நம்மளோட கோவம். வேற ஒண்ணு அது வராம இருந்திருந்தா வராது வராது வராது. அப்ப நீ சரியா பேசிருக்கீங்க. அப்ப சரியான ஏங்க, அதாவது தமிழனை பொறுத்த வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி, இதான் இப்படிதான் வாழ்ந்துருக்கான். எவனா எட்டி பார்த்தா என்ன பேசும்? அருவா பேசும். பணம் அருவா எதுக்கு பேசியிருக்கு? எண்டாய பொண்டாட்டி எட்டி பார்த்த. இதுதானே தமிழனுக்கு தமிழுடைய வீரமும் தமிழுடைய பண்பாடு பண்பாடு. நீங்க உலகத்திலேயே தமிழச்சிக்கு 16 முழம் சீலைய வரிஞ்சு 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 கட்டினவன் யாரு? தமிழன் தான். எத்தனை முழம் சீலை? இப்பெல்லாம் பாக்கெட்டு துணியில ஜாக்கெட் தைச்சிடறானுங்க. பாக்கெட்டு துணி தாயா, அது ஜாக்கெட்டே தைச்சிடறாங்க. தமிழன் எவ்வளவு சுத்தி இருக்கான்? 16 கஜம் சேலையை சுத்தி இருக்கான். கடைசியில பார்த்தா பொண்டாட்டியை காணா, புள்ளைய காணா, மல்லிகைப்பூ வாசம் தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு மல்லிகைப்பூ ஒரே குறியா இருக்கு, என்னன்னு தெரியல. தமிழன் குறியா இருக்காங்க. தமிழ சங்க மன்னிக்கணும், தமிழா பாண்டியன் குறியா இருக்கு. குறியா இருக்கும். நீ தப்பான குறியெல்லாம் சொல்லிடக்கூடாது. நாமளே 66, நானே ஒரு சன்னியாசி மாதிரி தான் இருக்கேன். சரி. அப்போ இது போன்ற அரசியல்ல நீங்க எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, எம்ஜிஆரும் முதலமைச்சரானார். எம்ஜிஆரும் இதே கருணாநிதி திமுகவை ஒழிச்சு முதலமைச்சரானார். ஆனால் எம்ஜிஆரை இன்று வரை மக்கள் கொண்டாடுகிறார். ஏன்னா ஜெயலலிதா இருந்துச்சு, அது மாதிரி நாங்களும் முயற்சி பண்ணுறோம் எம்ஜிஆர் மாதிரி வர்றதுக்கு. அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, ஒரு எம்ஜிஆர் தாங்க. ஜெயலலிதா, ஜானகி, மஞ்சுளா, ராதா, சலூஜா, அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டேங்க. அதெல்லாம் முடிஞ்ச கதை இருக்கு. நடந்துச்சுன்னா அது சரி ரைட்டா. அதான் ஒருத்தர் சொல்றானே, பல்லு உள்ளவே புகடா சாப்பிட்றான். அது வேற வாஸ்தவம் தான், இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கானது. ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கானது. உதாரணத்திற்கு நீங்க காவிரி பிரச்சனை இல்லை, காஞ்சு போச்சு. கச்சத்தீவு காஞ்சு போச்சு. முல்லை பெரியாறு காஞ்சு போச்சு. இப்படி பல பிரச்சனை இருக்கு. ஈழத்தமிழர்களுக்கு என்னையா தீர்வு? ஈழத்தமிழர்களுக்கு என்ன தீர்வு? மது எல்லாம் ஆறா ஓடுது. அதே போதை ஒழிக்க போறோம். போதை ஒழிப்பதற்கு தனி படையை உருவாக்க போறேன். இருக்கிற படை என்ன கஞ்சா விற்கிற படையாது. டிஜிபியை கூப்பிட்டு 24 மணி நேரத்தில் போதை ஆசாமி பூரா ஜெயிலுக்கு வரணும்னா அத்தனை பேர் அடுத்த நிமிஷம் ஜெயிலுக்கு வந்துடும். அதுக்கு சிங்கப்படை, புலிப்படையெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் மதுவுக்கு கையெழுத்து போடுவீங்கன்னு மக்கள் பூரா எதிர்பார்க்குறாங்க. அது பேசவே. ஒருவேளை இப்போ கஞ்சாதான் அவங்களுக்கு போதையாக தெரியுது, குவாட்ரோ பீரோ போதை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அது பூரா வந்து டிஎம் ஜெயமுருக பெட்டியோட நிற்கிறான். எங்கப்பா அந்த பொட்டியை கொடுக்கறது? பலாயிரம் கோடி வியாபாரம், 50,000 கோடி வியாபாரம், 20% 10 ரூபா பாலாஜியுடைய அதிகாரமே எதில் ஓடிச்சு? டாஸ்மார்க்கில் தான் ஓடிச்சு. டாஸ்மார்க்கு தான் அவருக்கு கேட்டு வாங்கினார். அப்போ இவ்வளவு பெரிய பூதாகாரமான பிரச்சனை, மக்கள் பிரச்சனை. மதுவை ஒழிச்சிருப்பேன்னு மறுபடியும் சொல்லிட்டோம், அவரு கட்சியில் சேர்ந்துருவேன். தமிழா பாண்டியன் டிவிகேவில் சேர்கிறார். மதுவை ஒழிப்பதாக கையெழுத்து போட்டுட்டுங்க. அவர் மாநாடு நடத்தினாரை கூட சேர்ந்து ஆதவ் அர்ச்சுனா மதுவை ஒழிப்போம்னு. மதுவை ஒழிக்கட்டுங்க. மதுவே இல்லாத குஜராத்தில் மதுவே இல்லைங்க. காந்தி பிறந்த மண், இங்க பெரியார் பிறந்த மண். மதுவை ஒழிக்கணுமா இல்லையா?
எந்த பேச்சு இல்லை, எந்த சத்தம் இல்லை. இதெல்லாம் தமிழர்கள் எதிர்பார்க்க. சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்த முக்கியமான கேள்வி. இவங்க ஆரம்பிக்கும் போது எடுத்ததுமே வந்தே மாதரம்னு போடுறாங்க, அப்புறம் தான் 3ஆவதா போடுறாங்க தமிழ் தாய் வாழ்த்து. சரியா என்ன, எப்படி, இது மாதிரி என்ன புரோட்டோகால் சரியா? இல்ல இது எல்லாமே தப்பா நடக்குது. ஐயோ, அதே நீ நீங்க கார்பரேட்டுன்னீங்களோ? ஆமா ஆமா, யாரும் எடுத்து சொல்லலையா? இல்ல, அதாவது கவர்னரை பார்க்க போகும்போதே சால்வை கொண்டு போகாம நீங்க முதல் முறை கவர்னரை பார்க்குற பொழுது அவர் சால்வையே கொண்டு போகல, பூங்குத்தே கொண்டு போகல. அப்போ ஒரு முதலமைச்சருடைய புரோட்டோகால் என்ன, ஒரு ஆளுநரை, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பிரதிநிதி, அவரு அரசு பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி ஆக முடியுமா கவர்னர்? ஆக முடியாது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ஒரு சால்வை போடுவதற்கு அப்புறம் போட்டார்ல, பார்த்தோம்ல, எல்லோ கலர்ல. எல்லோ முதல்ல போடல, கடைசியில் தான் போடுவார். சரிங்க, அது இருக்கட்டும். எனக்கு இன்னொரு வேதனையான, அப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்கணும், கடைசியில பாடியிருக்காங்க. நல்ல வேலை முதல்லயே பாடணுங்கிற ஒரு லட்சுமி பிரியா அந்த அம்மா தான் இப்ப அவருக்கு அட்வைசர். அந்த அம்மா நேர்மையான அம்மா, வாஸ்தவம் தான். ஆனால் சரி, அந்த அம்மா ஆமா ஆமா நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி. அந்த அம்மா நாடார் சமூகம், உழைக்கிற சமூகம், மரமேடுகிற சமூகம். கீர்த்தனாவும் நாடார் சமூகம். சூப்பர். அப்போ இந்த அரசியல் என்பது எனக்கு ரொம்ப கண்ணீர் சிந்துகிற ஒரு பெரிய மனவேதனை. என்னன்னா 41 பேர் மரணம். இந்த 41 பேர் மரணத்தை தப்பி ஓடிட்டாரே, புஷி எல்லாம் தப்பி ஓடி ஒளிஞ்சா நிகழ்ச்சி அது இல்லையா? சகஜ நிலைமைக்கு வந்த பிறகு இந்த 41 குடும்பத்துக்கும் அரசு வேலை சொல்லி இருக்கணுமா இல்லையா? நீங்க ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தீங்கன்னா நேரம் சொல்லியிருப்பீங்க. இல்ல, உங்களை அட்வைசரா வச்சிருக்கேன்னு எவ்வளவு அழகா சொல்றீங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு வீர வணக்கம் கூட செலுத்தி இருக்கலாம். இல்லைங்க, இல்ல, அதாவது விஜய் முதல்ல பதவி ஏற்றவுடன் முதல் கையெழுத்து 41 பேருக்கு குடும்பத்துக்கு வேலை. பாவம், ஏழை பாளைய உழைக்கிற மக்கள், கூலி, தலித்து, அனாதையா செத்து போனாங்க உங்களை பார்க்க வந்து. அப்போ இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஆதவரிச்சுனா புஷி ஆனந்த், கட்சி ஆனந்த், நிர்மல் குமார், வெங்கட்ராம எல்லாம் RSS கும்பல். வெங்கட் ரமணன் RSS இருந்தவர், மயிலாப்பூர் ஐயர். நிர்மல் குமார் எங்க இருந்தாரு? பாஜக இருந்தாரு. இந்த அம்மா கீர்த்தனா RSS, முஷி RSS, SSR. ஒரு தம்பி மட்டும் கொஞ்சம் நம்ம சித்தாந்தத்தோட இருக்கிறாரு. யார் அவரு? ராஜ்மோகன். அவருக்கு ஒரு நல்ல கேபினெட் கொடுக்க சொல்லுங்க. இல்லைங்க, நான் என்ன இத்தனை பேர் அவருக்கு 41 பேர் நமக்காக உசுர விட்டுருக்கானுங்க. அரசு வேலை கொடுக்கணுங்க, அவர் குடும்பம் தத்தெடுக்கணுங்க. ஒரு ஆளுக்கு அறிவில்லை. கரெக்டான கேள்வி. அப்போ இது பின்னாடி செய்வாங்க. இப்ப நீங்க பேசிட்டீங்களே, இத உறுதியா பாத்துறாரு அவரு. ஏங்க, நான் சாதாரண சுப்பேன் குப்பங்க. இல்ல, அவர் உணர்ச்சி வருதுங்க. டெய்லி பாக்குறாராம். எங்க பாக்குறாரு? உங்க டிவி எதை அமுக்குறாரு? உங்க பேச்ச போட்டு பாக்குறாரு. செய்தி வந்துருச்சு. எங்க ரொம்ப எழுத்து பேசுறாங்க. அப்புறம் சவுக்கு சங்கரமூர்த்தி உங்களை உள்ள போட்டுருவாங்க. தயாரா இருக்க, வா 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 வா, என்ன புடி உள்ள வையா. மல்லிகைப்பூ பாட்டு வேற போட்டுருக்கீங்க. யோ, நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்ல. நான் தேசிய தலைவர் அவர் பாக்குறாங்க. இல்லங்க, என்ன மிரட்டுறீங்களா? என்ன மிரட்டுறீங்களா? என்னைய காவல்துறை கொண்டு வந்துருச்சு, மிரட்டுறீங்களா? எல்லாம் கையில வச்சிருக்கிறோம். இல்லங்க, இந்த பாண்டியன் பெரியார் தொண்டை, முதல்ல ஒரிஜினல் தொண்டை. பெரியார் திடலைக்கே போயிட்டாரு. பெரியார் திடலைக்கே போயிட்டாரு. போய்த்தானே ஆகணும். உங்களுக்கெல்லாம் அவருதான் படி அளக்கிறார். எங்க 41 பேர் குடும்பம், எந்த அறிவிப்பும் இல்லை என்பதை ஒரு பெரிய சோதனை, வேதனை. உங்களுக்கு சரியான ஆலோசனை இல்ல. இப்ப இந்த பேச்சை பார்த்துட்டு நிச்சயமாக அவர் ஏங்க சாதாரண சுப்பேன் போய் இதை ஞாபகப்படுத்தணுமா? அப்படி இல்ல. சுப்பேன் குப்பேன் மற்றவங்க மற்ற பிரச்சனை சிந்திச்சிருப்பாங்க, மக்கள் பிரச்சனை சிந்திச்சிருக்கிறீங்க. அதனால நிச்சயமாக அவருக்கு காதுக்கு போய் அவர் சொல்லிட்டார்ல, நான் இனிமே தொடர்ந்து உங்கள்கிட்ட வருவேன், தொடர்ந்து நான் உங்களுக்கு வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டார்ல. இல்ல, நிச்சயமாக அவர் இல்ல. உண்மையாவே நான் விஜயை மதிக்கணும்னா இந்த 41 அப்பாவி குடும்பம் கட்சியில போய் சேர்றோம் இருக்கிறீங்க. மது ஒழிக்க சொல்லுங்க. தமிழ்நாடு சாராயம் இல்லாத தமிழா பாண்டியன் ஸ்போக்ஸ்மேன். மதுவை ஒழித்து 1 கோடி ஆளை கிட்னி, லிவர், சட்னி ஆகி போய் கிடக்கு. எல்லாம் மட்டை சரக்கு அடிச்சு
எல்லாம் 50 வயசுக்கு மேல இளம் விதவை உள்ள ஒரே நாடு தமிழ்நாடு தான். இதை ஒழுகியா கையெழுத்து போடுங்கயா. இந்த சாராய்ச்சி வித்தாயா இந்த நாட்டை நடத்தணும். கரெக்ட். கஜானாவை காலி பண்ணி விட்டு சென்று விட்டார்கள் வேற சொல்றாரு. அவர் வெள்ளரிக்கிறாரு. சாராய கஜானா காலி ஆகி போச்சுல்ல. நேரு, வேலு, பாலாஜி, பாபு, ஸ்னேக் பாபு, இந்த கும்பல்லாம் முழுசா அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. கை வச்சீங்கன்னா ஆட்சியை கவுத்துரும். கை எங்களை விசாரிச்சுன்னா ஆட்சியை கவுத்துருமையா. 2 சிறுத்தை, 2 கம்யூனிஸ்ட், அதுல ஒரு பெரிய மர்டருக்கு சக்யூஸ்ட் தள்ளி ராமச்சந்திர சிபிஐ, ஜெயலலிதா பிடிச்சி உள்ள போட்டு வேற ஆளே இல்லையா. அவரு தான் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கே தலைவர். ஏயா மானத்தை கெடுக்குறீங்க. இப்படி எல்லா கும்பலும் திமுக கூட்டணியிலே தொடரும். எங்களை கை வச்சீங்க, மாப்பிள்ளை கை வச்சீங்க, ஆட்சியை கவுத்துருவோம். மாப்பிள்ளை விசாரிச்சீங்க, ஆட்சியை கவுத்துருவோம். காதர் மைதின அங்கேயும் கட்டிங் இங்கேயும் கட்டிங், பெரிய கட்டிங். காதர் மைதினை கூப்பிட்டு, காதர் பாய் தேர்தலுக்கு 50 சி வாங்கியிருக்கீங்க, 50 சி வாங்கியிருக்கீங்க, எங்க கூட்டணியிலே தொடரணும், இன்னொரு 50 சி தர்றேன், மாப்பிள்ளைக்கு எப்படி உள்ள வச்சா நைட்டு ஆட்சியை கவுத்துறணும். இப்படி ஒப்பந்தங்கள் எழுதி முதல்ல முடியாதுன்னு அப்புறம் ஏன் வேமா போறாரு காதர் பாய். சிறுத்தையும் ஐவர் குழு, நீ நிறுத்துங்க. என்ன வச்சுக்கிட்டு 5 குழு 6 குழு 7 குழு 5 நாள் ஏங்க பஞ்சாயத்து நடக்குது. ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. நீ 5 நாள் அதுவா? அதுக்கு நாங்க கேட்க நீங்க திமுக மாப்பிள்ளை கைமிச்சா கவுத்துறோம், இதாங்க எக்ரிமெண்ட். அப்படி இல்ல. அதுக்கு என்னன்னா நீங்க என்ன சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் இலையில சமாளிக்க கொண்டு போய் இன்னொரு இடத்துல இலையில சாப்பிட சொன்னா எப்படி? இல்ல ஒரு டிப்ளமேட்டிக்கா அது பேசி மாப்பிள்ளை காப்பாத்துறோம் பண்ணி மாப்பிள்ளை காப்பாத்துற யாரையும் காப்பாத்த தேவையில்லை. நாங்க மக்களை காப்பாத்துறோம். இல்லையா நாங்க மோடி போட்ட திட்டத்தை, அமித்ஷா போட்ட திட்டத்தை நிறுத்தி இருக்கிறோம். எல்லாரும் போயிட்டாங்கல்ல. நாங்க 2 பேர் மட்டும் போகாம இருந்திருந்தால் நேரம் என்ன இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க நேரம் என்ன இருக்கு? நேற்று எங்கள் தலைவர் 2 பேர் கொடுக்கலைன்னா நேரம் கொண்டாந்து இருப்பாங்க. அவங்க குடியரசு ஆட்சி கொண்டாந்து இருப்பாங்க. இல்லைன்னா நேரம் வேற மாதிரி ஒரு திட்டம், உங்களுக்கு தெரியும் அந்த திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுக அதிமுக அன்ற டீலிங் நடந்துச்சுல, அதை காப்பாத்திருக்கோம். இல்லை அந்த திமுக அதிமுக இணைப்பை நீங்க முதலமைச்சர் கொடுங்க, இல்லை துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு நீங்க பேரம் பேசி ஒரு இணை ஆசிரியர் தான் சரகு வேலை பார்த்ததா ஒரு செய்தி இருக்கு. அதெல்லாம் செய்தியா இருக்கு. நாங்க எதுக்கு எங்க உயரம் எங்களுக்கு தெரியும்ல. 2 பேரை வச்சுட்டு நாங்க முதல்வர் துணை முதல்வர் நாங்க 2031 பிளான் போடுறோம். 2031 நம்ம தான் முதல்வர். எல்லாத்தையும் அழிச்சு ஒழிப்போம்டா அந்த முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். இருந்தாலும் கூட ஜனநாயகத்தை காப்பாத்தி இருக்கிறோம். நீங்க திமுகவுக்கு நீங்க இன்னும் சொம்பா தான் இருக்கீங்கன்னு மக்கள் சந்தேகப்படட்டும். ஆனா நாங்க மக்களுக்கு தான் செம்பாக இருப்போம். அதுக்காகத்தான் அங்க நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. 3 முறை எதுக்கு போய் ஸ்டாலினை சந்திச்சீங்க? இருந்தாலும் ரகசியம் ஒரு ரகசியம் இல்ல. அவர் அழைப்பு விடுறாரு, தயவு செய்து போயிடாதீங்க, எங்க போய் நம்பிதான் இருக்கிறேன், நீங்க போயிடாதீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. பாவம். தலைவர் விளக்கம் 5 லட்சம் கோடி தலைவர் நீங்க வருத்தப்படாதீங்க, இந்த நேரத்தில் நம்ம விட்டோம்னா அமித்ஷா இங்க தமிழ்நாட்டை குட்டிச்சோர் ஆக்கிடுவாரு, அப்புறம் குடியரசு ஆட்சியை கொண்டாந்துருவாரு, உங்களுக்கும் பிரச்சனை, மக்களுக்கும் பிரச்சனை, தலித்துக்கும் பிரச்சனை, கிறிஸ்துவருக்கும் பிரச்சனை, முஸ்லீமுக்கும் பிரச்சனை, காப்பாத்துறதுக்காக நான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு மிகவும் யோசித்து நிதானமாக எந்த கன்ஃபியூஷன் இல்லாம 5 நாள் கடுமையான சிந்தனைக்கு பிறகு அம்பேத்கர் புத்தகத்தின் இந்திய அரசியல் சட்டம் காடா வழக்கு வச்சு எழுதினார். அதே 5 நாள் யோசிச்சிருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ என்ன சொல்கிறேன், பொதுமக்கள் பூரா ஜபாரா நேற்று வரைக்கும் காங்கிரஸ்காரன் இங்கே தாண்டா இருந்தேன், சொல்லாமங்களாம ஓடி போயிட்டாண்டா அப்படின்னு கேவலம் பேசுகிறாங்களே. அந்த பழி நமக்கு வந்துடக்கூடாதுல்ல. நீங்கள் தான் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பேன் திமுக காரன், அப்போ திடீர்னு நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்களே ஒரு சித்தாந்த ரீதியான கேள்வி கேட்டீங்க, ப்ராக்டிக்கலாக ஒரு கேள்வி கேட்டீங்க. அதெல்லாம் பதில் சொல்லுவதற்கு செய்திருக்கிறோம். நடப்புற இனிமேல் அப்போ நீங்கள் விசிகாவை கேள்வி கேட்பீங்க. மக்களின் பக்கம் அதில் எந்த மாற்று கருத்து. சட்டசபையில் ஒரு தீர்மானம் வருது, விஜய் கொண்டு வராரு மக்களுக்காக. திமுக அந்த மசோதாவை ஆதரிக்காது எதிர்க்கும். அப்போ உங்களுடைய நிலைமை